கூட்டத்தை நடத்தி அங்க இருக்கிற கழகத்தூர்ல கூப்பிடுங்க, ஊராட்சி மன்ற தலைவர் தான் கூப்பிடுங்க, ஊராட்சி மன்ற உறுப்பினரை கூப்பிடுங்க. பெரியாருடைய படத்தை திறந்து பேசினார் பாருங்க. அண்ணா எங்களுடைய அதான் தெரியும், ஆக்ஸ்போர்டு நமக்கு தெரியும், நம்ம தான் சொல்லணுமா தெரியலன்னா சொல்லிடுறோம் ஆக்ஸ்போர்டு. அந்த மாதிரி இப்ப என்னன்னா, அன்னைக்கு எங்க மாவட்ட செயலர் என்ன பண்ணாதான் அது மாவட்ட கழகத்தை வச்சு எல்லாரும் வந்துட்டு 1000 பேர் உட்கார வச்சு அந்த தளபதியுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, பெரியாரை பத்தி பெரியாருடைய எண்ணங்கள் இன்றைய தினம் உலக அளவிலே வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பேச்சு. இதையெல்லாம் சொல்லணும்னா தளபதி ஒரு தலை சிறந்த தலைவர். கலைஞருக்கு பிறகு யாருன்னாங்க தளபதி மிகப்பெரிய ஒரு தலைமை தாங்கி. இன்னொன்னு சொல்றேன், தளபதி 9 ஆண்டு காலம் முடிந்து 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் சந்தித்த அத்துணை தேர்தல்களுமே வெற்றி வெற்றி வெற்றி, ஒண்ணு கூட மிக்சிங் கிடையாது. அதனால தான் எதிரில் இருக்கிறவங்களாம் பயப்படுறான், புளிய கரைக்குது, என்னென்னவோ பண்றான். அவன் என்னன்னா பண்ணிக்கிட்டோம், அடுத்தது நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்மலாம் ஒற்றுமையா இருந்து ஜெயிக்க வைக்கிறது உண்டான பாடுபடணும். கிளை கழகத்தை கூட்டணும். ஒன்றிய செயலாளர் சொல்லுவாரு, அந்த நோட் புக்கை வாங்கி கிளை செயலாளர் அந்த கிளை கழக கூட்டத்தில் BLA 2 BDA BLC உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், நாட்டாம எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு. எனவே இதையெல்லாம் நீங்கள் செய்து காட்டி நெமிலி மேற்கொன்றியம் நம்முடைய அண்ணன் ரவீந்திரன் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற கிளை கழகத்திலே நடக்கிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து கிளையிலும் வாக்குகளை பெற்ற ஒரே ஒன்றியமாக நம்முடைய நெமிலி ஒன்றியத்திற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் கேட்டு, இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு நம்முடைய ஒன்றிய கழகத்தின் சார்பில் BLA 2 BDA BLC நிர்வாகிகள் அனைத்து கொண்டிருக்கும் வருக வருகிற வரவேற்று வடக்கே செய்கின்ற இடக்கை வலிமையோடு சந்தித்து வாய்க சூடிய வருகிற நம் வாலிப பட்டாளத்தின் ஏவுகணை இளைஞர்களின் இளங்கலை சொப்பனம் இளம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து இளைஞரணி ஒன்றிணைந்து பணியாற்றி 2026 வெற்றிக்கணியை திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் தலைவர் தளபதி அவர்கள் ஒப்படைக்க ஓயாமல் உழைப்போம் எனவும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் கருவிலே உருவாகும் குழந்தையிலே தொடங்கி கல்லறிக்கும் போவது வரைக்கும் திட்டங்களை தீட்டி தந்திருந்தாலும் களத்தில் ஒன்றுபட்டு பணியாற்றுவதே வெற்றி அளித்தலும் கழகத்தவர்களையும் வாக்காளர் முகவர்களையும் பணியோடு கேட்டுக்கொள்வது, மனதில்லாத மனவிழாவா, பருப்பில்லாத கல்யாணமா, சிரிப்பில்லாத முகமா, குங்குமம் இல்லாத மங்கையா, குத்துவிளக்கு இல்லாத கோவிலா, புத்தகம் இல்லாத நூலகமா, நீர் இல்லாத வயலா, நெல் இல்லாத கதிரா, பொன்னில்லாத நகையா, கண்ணில்லாத உடலா, வெற்றி இல்லாத சோழிகரா, இனி நடக்காது, நடக்க விடமாட்டோம் என்று சமூகம் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வளரும். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, இப்போ நம்ம இன்னும் எலெக்ஷனுக்கு நம்ம இன்னும் 7 மாதம் தான் இருக்குது இடையில. அதை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம இது பண்ணுறோம். நமக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி தான். எல்லாமே நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம வேலை செய்தால் தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். அதனால் உங்களுக்கு நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்காக நான் தலைமை பொறுப்பாளராக நம்முடைய பாஸ்கரன் வந்திருக்கின்றார். அதனால் நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும், என்ன இது பண்ண வந்து சொல்லுவார். அதே போக இப்போ ஒவ்வொரு கிளை செயலாளருக்கும் ஒரு நோட்டு புத்தகம் தரப்போகிறோம். அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து போயிட்டு நம்ம இப்போ எப்படி நம்ம இதில் போன எலெக்ஷனில் நம்ம சோழிங்கர் தொகுதியிலே நம்ம நெமிலி மேற்கு ஒன்றியத்தை தான் அதிகப்படியான ஓட்டு பெற்றோம். மற்றவங்களாம் கம்மி தான். நம்ம அதிகமான ஓட்டு பெற்ற 12,000 ஓட்டு பெற்ற ஒன்றியம் நம்ம மேற்கு ஒன்றியம் தான். அது எனக்கு இல்லை, உங்களால் தான் எனக்கு அந்த பெருமை. அதனால் இப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கோரிக்கை ஏற்று கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒன்றியமும் 50% மேலே உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம். மகிழ்ச்சி. அதுபோல இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்ம தளபதி செய்த சாதனைகள், ஒவ்வொரு சாதனைகளும் திட்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால், மக்கள் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின், அடுத்தது வருகிற 13ஆம் தேதி நெமிலி மத்திய ஒன்றியம் விவேகானந்தா பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நம்முடைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணித்துறை அமைச்சர் துவக்க உள்ளார். அதுமாரி ஏகப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்ம யாரை பற்றி பேச வேண்டியது கிடையாது. நம்முடைய திட்டங்களை மகளிருக்கு, மகளிர் உரிமை தொகை, மகளிர்களுக்கு, நம்முடைய பொதுமக்களுக்கு நீங்கள் சொன்னாவே போதும்.
அது மூலமா ஓட்டு வாங்கலாம். ஏன்னா இன்னும் இருக்க போது ஒரு 6 மாத காலம் தான். ஏன்னா இங்கே வந்துக்கிறது மொத்த பேரும் ஃபீல்டில் களப்பணி ஆடுற மொத்த பேரும் இங்கே வந்துக்கிறீங்க. உங்களை சொன்ன இந்த சோளிங்கர் தொகுதியில் யாரை வேணா வேட்பாளர் அறிவிக்கிட்டோம், அதை பற்றி நம்ம கவலை. நம்மளோட இலக்கு என்ன? 210 தொகுதி தமிழ்நாட்டில் வரணும். நம்மளோட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4 தொகுதி வரணும், அதுவும் சோளிங்கர் வெல்லணும். அதுக்கு நம்ம அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து பாடுபட வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒன்றியத்தில் அதிக வாக்கு பெற முடியும். கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற. நன்றி, வணக்கம். VS முரளி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வந்திருக்கும் நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் AKS அவர்களே, சோளிங்கர் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பார்வையாளர் அருமை அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சிட்டிப்பள்ளி அருமை சகோதரர் VS ஒன்றிய கழக செயலாளர் மரியாதை செலுத்தப்படுகின்றார். கூட்டம் எதிரானா நெமிலி தெற்கு ஒன்றியம் தான் உண்மையை அப்படி ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளருக்கு நாம் போறதை விட தொகுதி பொறுப்பாளர் போறது தான் சிறப்பா இருக்கும். அவரை போடுமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்னொரு விஷயமா, இப்போ நெமிலி தெற்கு ஒன்றியம் 51%, தலைவர் சொன்னது 40%, நம்ம மாவட்ட அமைச்சர் சொன்னது 50%, ஆனா 51% அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு உங்கள் சார்பா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஸோ அதனால யாரும் நம்ம செயல்படாம இருந்தா அதை கண்டுபிடிக்கின்ற ஒரு நம்மளுடைய முதல்வர் இருக்காரு. ஸோ அதனால யாரையும் ஏமாத்த முடியாது. ஏமாத்தினாலும் நம்ம தான் நம்மளை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நெமிலி ஒன்றியம் வாழ்க, படைப்போம் வரலாறு, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, நன்றி, நன்றி.